கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நிதானமா கவனிங்க. எதனால அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அழைப்புனால நம்மள என்ன செய்திருக்கிறார்? ஏன் ரட்சிப்பு கொடுத்தாரு சொல்லுங்க? ஏன் கிருபை கொடுத்தாரு? எல்லாரும் எதுக்காக கொடுத்தாரு? பரிசுத்தமா வாழ்வதற்கா. இப்போ நம்ம தெசலோனிக்கர்ல 7:7 என்ன வாச்சோம்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல எதற்கே அழைத்தார்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இப்போ இப்படி சொல்லிட்டு கூட போயிட்டு இருக்கலாம் ஆண்டவரு. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் போயிட்டு இருக்கலாம்ல. ஆனா அங்க ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. என்னன்னு சொல்லுங்க? என்னத்துக்கு? அசுத்த. ஏன் அதை சொல்றாரு? அது ஒரு பாயிண்ட். என்னன்னா, ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி ஒரு நேர்மறையான ஒரு காரியத்துக்கு தேவன் அழைக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய காலிங்க என்ன அப்படின்னா ஹோலினஸ், டு பி ஹோலினஸ், நாட் அன்கிளீன்னஸ். அப்போ இந்த சான்டிஃபிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போற ஒரு விஷயம். அப்போ பீட்டர் என்ன சொல்றாரு? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல ஆகையால் நாம என்னவா இருப்போம். அப்போ எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன கான்சென்ட்ரேட் பண்றாங்க? ஹோலினஸ். ஸோ நம்ம காலிங்க ஹோலினஸ். இப்போ அந்த பரிசுத்த அழைப்புனால தேவன் நம்ம என்ன செய்தாரு? அழைத்தார். இதே தெசலோனிக்கர்ல 3வது வசனத்துல என்ன சொல்லுச்சுன்னா 4:3 பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ நிறைய பேருக்கு தேவ சித்தம் தெரிலன்னு கேட்குறாங்களா இல்லையா? எனக்கு கடவுள் சித்தம் என்னன்னு தெரில. என்ன அது எதை பேஸ் பண்ணி கேட்குவாங்க? ரொம்ப பேர் ஊழியத்தை பற்றி. இப்போ எங்கள் ஊழியத்துக்கு போய் அப்படியே வட இந்தியாவே திருப்பி கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் துடிச்சுக்கினே இருக்கிறாங்க. எனக்கு ஊழியம். தேவன் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஃபர்ஸ்ட் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு.